உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு, விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மாநில சுயாட்சிக்கான கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வலிந்து முன்வைத்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் 100க்கும் மேற்பட்ட முறை மாற்றப்பட்டிருக்கிறது. மாநில சுயாட்சியின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளும் இப்போது தமிழக அரசு, குறிப்பாக மாநிலங்கள் பெறக்கூடிய அந்த நன்மைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் பட்டியலிட்டிருக்கிறார். இந்தி திணிப்பு, ஜிஎஸ்டி வரி முறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை தாண்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வு, இதுலேயும் போன்ற விஷயங்களாம் முன்னிறுத்தி இது மாநில சுயாட்சிக்கான நேரம் அப்படின்றத வலிந்து சொல்கிறார். மீண்டும் மாநில சுயாட்சி, கலைந்த கனவா காலம் கனியுமா அப்படின்ற தலைப்பில் 3 விருந்தினர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். KKR ஆதித்தன் பத்திரிகையாளர் இணைய வழியில் இணைகிறார். சார் வணக்கம். ஓமாம்புலியூர் ஜெயராமன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இணைகிறார், நிலையத்தில் இருக்கிறார். ஐயா வணக்கம். கரு ஜெயக்கண்ணன் அரசியல் விமர்சகர் இணைய வழியில் இணைகிறார். சார் வணக்கம். மூவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலில் ஓமாம்புலியூர் ஜெயராமன். சார், இந்த கோரிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்திருந்தாலும் இது எல்லா மாநிலங்களுக்குமான கோரிக்கையாக முதல்ல வலுப்பெறுமா? இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன? இந்த கோரிக்கையில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒரு கோரிக்கை, 1% கூட நியாயம் இல்லாத கோரிக்கை என்பதை நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதில் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இந்தி திணிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த இந்தி திணிப்புங்கிறத அந்த பூச்சாண்டியை காலங்காலமாக காமிச்சிட்ருக்காங்க. இப்போ எந்த கட்சி கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றதோ, இன்றைக்கு அந்த கட்சி முரண்டு பிடிச்சி காங்கிரஸ் கட்சி இவங்க கையை முறுக்க பார்க்கின்றதோ, அந்த காங்கிரஸ் கட்சியின் பாரத நாட்டின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு முதல் இவங்க எல்லாரையும் ஹிந்தி வெறியர்கள் தான் அடையாளப்படுத்தினாங்க. பூதகி, தாடகை, அரக்கி, ராட்சசி என்று இந்திரா காந்தியை வர்ணித்து இந்திரா காந்தியை வசைப்பாடி அதுக்கப்புறமா கூட்டணி போனாங்க. அதெல்லாம் அரசியல், நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் இவர்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார்கள் என்பதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் வளர்ச்சியில் குறிவைத்து அவர்கள் வளர்ச்சிக்காக வேலை செய்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளே கிடையாது. வேணுன்னே இல்லாத கற்பனையை, பிஜேபி பூதம் வந்துடும், பிஜேபி உங்களெல்லாம் பிடிச்சி முழுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையை வளர்த்து விட்டு அந்த கற்பனைக்கு தீனி போட முடியாமல் திரும்பியும் பழைய குருடி கதாத்துரடிங்கிற லெவலில் தான் போய் திராவிட முன்னேற்ற கழகம் நின்று கொண்டிருக்கின்றது. இவர்கள் இந்தி, சமஸ்கிருதம், வடவர், ஆரியர் அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எழுதுவதை கூட பாருங்கள். காங்கிரஸ் கட்சியை தற்பொழுது திட்டும்போது ஆரிய சூழ்ச்சி என்று தான் எழுதுகின்றார்கள். அந்த அளவுக்கு திமுகவில் உள்ளவங்களை ஒரு மண்டையை கழுவி வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் பழக்கி விட்டது என்பது தான் யதார்த்தமான உண்மை. மீண்டும் வர சார். ஜெயகண்ணன் சார், இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு கேட்கும்போது 1% கூட இதில் நியாயம் இல்லை அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. உள்ளபடியே எல்லா மாநிலங்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் பில்லை போட்டு அது பாஸ் ஆகி நிறைய ப்ராசஸ் இருக்குது சார். இப்போ மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுனால தமிழக அரசு வைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறது 100% கிடைச்சிடுமா அப்படின்றதும் கேள்வியாக இருக்குல்ல? உறுதியாக கிடைக்கும். அண்ணனை போன்றவர் அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி பேசுவாங்க, இதை தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்ல போறாங்க? அதாவது 1970, 71 அந்த காலகட்டத்திலேயே கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது மாநிலங்களுக்கும் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் இடையில உள்ள அதிகாரங்கள் குறித்து ஆராய்வதற்காக ராஜமன்னார் கமிஷன் போடப்பட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். PV ராஜமன்னார் கமிஷன் வலியுறுத்தப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில சுயாட்சியை மேம்படுத்துவதற்கான அன்றைக்கு கலைஞர் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் இந்திரா காந்தி அம்மையார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆரை வைத்து பிளவுபடுத்தினார் என்பது வரலாறு. சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை அன்றைக்கு இருந்த உங்களுக்கு ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சருக்கெல்லாம் அனுப்பி இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் என்பவர். அந்த அடிப்படையில் அந்த மாநில சுயாட்சி என்பது ஏதோ புதிதாக வந்து விட்டதல்ல, மாநிலங்களுக்கான உரிமைகளையும் அதிகாரங்களையும் பெறுவதற்கான ஒரு முன்முயற்சி தான் என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கின்ற இந்த மாநில சுயாட்சி என்பது உறுதியாக கிடைக்கக்கூடியது. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வகையில் அதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். சார், இந்த மாநில சுயாட்சி கோரிக்கைங்கிறது ஒரு மாநில கட்சியான திமுகவினால் நிச்சயம் செய்ய முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் நேரத்தில்
இந்த மாதிரியான இந்த ஸ்டண்ட் வேலைகள் அப்படிங்கிறது வாக்குகளை பெறுவதற்கான ஒரு தந்திரம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டக்கூடாது? உறுதியாக கிடையாது. அதாவது மாநிலத்தை ஏதோ இன்னைக்கு நேரத்துக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கான கோரிக்கையை விடுத்துறல. தொடர்ச்சியாக அதாவது மத்தியில் ஆட்சியில் அமைகின்ற பொழுது கூட மாநிலங்களுக்கான அதிகாரத்தை தீர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதுமே அதற்கான முன்னெடுப்போடு இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்திலே அதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது மத்தியில் ஆட்சியில் யார் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை பெறுவதிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாநில சுயாட்சி என்பது நிச்சயமாக தேவை. அந்த அடிப்படையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் இந்திய அளவில் முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து மாநில சுயாட்சியை பெற்றுத்தரும் என்பதுதான் உண்மை. வரி பகிர்வில் ஜிஎஸ்டி முக்கிய பங்கு வகிக்குது. ஜிஎஸ்டி வந்த பிறகு ஏற்கனவே இருந்த வரி முறைகளின் மூலமாக தமிழக அரசு பெற்ற வரி தொகையை விட அதிகமாக பெறுகிறது அப்படின்ற புள்ளி விவரங்கள் இருக்கிற நிலையில இந்த மாநில சுயாட்சியின் மூலம் பணம் அதிகமாக கிடைக்கும், இந்தி திணிப்பு அப்படிங்கிறதுலையும் இருக்கக்கூடிய உண்மைகள் மீண்டும் திமுகவினுடைய இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரியா ஆராயலையோன்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கக்கூடாது? அதாவது இந்தி திணிப்பு என்பதை பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக சமஸ்கிருத திணிப்பு என்ற அடிப்படையில் வந்த அந்த ஒரு முக்கியமான விடயம்தான் இன்றைக்கு இந்தி திணிப்பு வரைக்கும் வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்தி திணிப்பே இல்லையே, அது திமுகவினுடைய வார்த்தை ஜாலம் தான் இந்தி திணிப்புன்றது. 1967 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக நிலைப்பாட்டில் இந்தி திணிப்பை எப்பொழுதுமே எதிர்த்தே வந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய நிறுவனங்களின் பால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களிலுமே இந்தியினுடைய ஆதிக்கம் இருக்கின்ற காரணத்தாலும் அதுபோல தமிழ் மொழியை ஒடுக்குவதற்கு இந்தியை பயன்படுத்துகின்ற காரணத்தினாலும் இந்தியை எப்பொழுதும் எதிர்ப்போம் என்ற அதாவது கோஷம் விட்டு போய்விடவில்லை. அது தொடர்ச்சியாக நமக்கு அந்த கோஷம் இப்பொழுதும் தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி திணிப்பு என்ற இந்த ஒற்றை கோரிக்கை என்பது நீங்க சொல்லக்கூடிய மாநில சுயாட்சியினுடைய மிகப்பெரிய அடிநாதமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னொரு செய்தியை நீங்க சொல்றீங்க வரி பகிர்வு என்று. வரி பகிர்வு என்பது உங்களுக்கே தெரியும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதாவது முன்னுக்கு புறனாக பேசுவதும் அது எந்த ஒரு வரி பகிர்வு சம்பந்தமான அத்தனை புள்ளி விவரங்களையும் தவறாக கொடுப்பதுமாகவே வழக்கமாக கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி உட்பட பல்வேறு வரி பகிர்வுகள் நமக்கு பாதிக்கப்பட்ட மாநிலமாக இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு சூழலிலும் இந்த வரி பகிர்வின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் உரிமைகளும் விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் கேட்கின்ற இந்த உரிமை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது மாநில சுயாட்சியில் அதாவது எல்லா வரியும் எல்லா முன்னேற்றமான மாநிலமாக தமிழ்நாடு இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை பல்வேறு நேரங்களில் மறுத்தே மத்திய அரசு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஜெயகரன் சார், திமுக மத்தியில அதிகாரத்தில் இருக்கும்போது, பொறுப்புகள்ல இருக்கும்போது, அமைச்சர்களாக இருக்கும்போது இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி வருதே சார். இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. அதாவது தமிழ்நாட்டின் நலன்களை உட்பட்டு தான் மத்திய அரசு எப்பொழுதுமே பங்கேற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கமான நடைமுறைகளில் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் 1999 வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் பங்கேற்கின்ற பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டம் இந்தி எதிர்ப்பு, மற்றபடி உங்களுக்கு சிறுபான்மையினர் நலன், அதே போல பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய சுயாட்சி, இதையெல்லாம் ஒருங்கிணைத்துதான் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில பங்கேற்றார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் ஏதோ இப்பொழுதுதான் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குறிப்பாக மத்தியில் இல்லாத போதெல்லாம் கேட்கின்ற வழக்கம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து மாநில சுயாட்சியில் முதன்மையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். குறிப்பாக தற்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கை என்பது மாநில சுயாட்சிக்கு எப்பொழுதுமே ஆதரவான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆதித்தன் சார், மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தேவையான ஒன்றா இல்ல தேவையில்லாத நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களிலிருந்து மாற்றக்கூடிய திசை மாற்றும் ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? நமது அரசியல் அமைப்பு சட்டம் மொழிவெளி தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு மாதிரி அந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மொழிவெளியில தான் மாநிலங்களை பிரிச்சாங்க. அதனால ஒவ்வொரு மாநிலமும் இப்போ தனித்தனியா இயங்குறமா ஒரு கூட்டம் சேர்ந்து தங்களுடைய மாநில பிரதிநிதி தான் மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரக்காக சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா படிப்படியாக அந்த நிலைமை மத்திய அரசுடைய சில மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், குறிப்பா இப்ப கல்வி தனிப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிட்டு சில அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக்கொண்டுட்டே வந்துட்டே இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது மாநிலங்கள் தன்னிச்சையாக தங்களுடைய மொழிவழி தேசிய இனங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலை வருதுன்னு ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கு.
இப்போ மொழி பிரச்சனை வந்து நம்ம இந்தி எதிர்ப்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் அது இப்போ ஒரு டெக்னாலஜி வந்து அதை வந்து தீர்த்து வச்சுட்டு இப்போ எந்த மொழி வந்தாலும் யாரும் எந்த மொழி பேசலாம். அதனால அவங்க இந்தி வச்சா கூட இங்க தமிழ்ல பச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இருந்தாலும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்தால்தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்காங்க மாநிலங்கள்லாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகள் இப்போ வந்து பெருகிட்டே வருது. ஒவ்வொரு தென் மாநிலங்களாலும் வட மாநிலம் பெருகிட்டு வருது. அப்போ அவங்க உரிமைகளை கேட்கறதுக்கு தங்களுடைய இனத்தை தேசிய இனங்களை பாதுகாக்க இந்த மாதிரி பிரச்சனைகளை எழுப்புறாங்க. நம்ம வந்து ஏன்னா இப்போ பழைய மாதிரி கிடையாது. வெளிநாடுகள்ல என்ன நடக்குன்னு நம்ம பாக்குறோம். கனடாவில் பார்த்தோம், கனடாவில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் சுயாட்சி சுயநிர்ணய உரிமை கொண்ட மாநிலங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி பல நாடுகள் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. ஒற்றையாட்சி முறை இருக்கிற நாடுகளும் இருக்குது. அந்த நாடுகள் எல்லாம் அதிகமாக பிரச்சனைகள் வருது. ஏன்னா திடீர்னு சர்வாதிகாரம் தலை தூக்குது, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும்போது அந்த நாடு முன்னேற முடியாமல் போகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டாட்சி முறையில நாடுகளுக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்து வரும்போது நான் அந்த தேசமும் வளர்வதற்கு ஒரு உத்தியோகமா இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு சொன்னா நம்ம வந்து இப்போ மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி நடைபெற்று இருக்கோம். இந்தியா பல துறைகளை வந்து உலக அளவில் நம்ம சாதனை படைச்சிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வந்து வெறுமனே மத்திய அரசு மட்டும் செய்ய முடியுமான்னா கிடையாது. ஒவ்வொரு மாநிலங்களின் பங்கு இருக்கணும். அப்ப அந்த மாநிலங்கள் பங்கு இப்ப நம்ம தமிழக அரசு வந்து பல புள்ளியில வந்து முதலிடத்துல சொல்றோம். $1 trillion எக்கானமின்னு போக சொல்றோம். அப்ப அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுய அதிகாரம் உள்ள முடிவுகள் இருக்கும் போது இன்னும் வேகமாக செயல்பட முடியும். அது வந்து ஒட்டுமொத்தமா இந்த தேசத்துக்கு தான் அது வந்து பலன் அளிக்கும் இல்லையா, தனிப்பட்ட இது கிடையாது. அதனால அந்த அடிப்படையில பல நாடுகள் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கிரீன்லாந்து எடுக்குன்னு சொன்னார்ல, அங்க வந்து அந்த நாட்டுக்கு வந்து டென்மார்க் கண்ட்ரோல்ல அந்த கிரீன்லாந்து என்ன சொல்றாங்கன்னா அவன் நிதி அதிகாரம், கரன்சி, ராணுவம், வெளியுறவு இதெல்லாம் அந்த டென்மார்க்ல இருக்கு. மத்த எல்லாம் சுய அதிகாரம் கொடுத்துருக்காங்க, வேற எந்த அதிகாரம் கிடையாது. அப்படி அந்த மாதிரி முக்கியமான இது வந்து மத்திய அரசு தான் இருக்கணும். ஏன்னா ஒரு தேசங்கும்போது அந்த அளவுக்கு இருக்கணும். அதை அவங்க வச்சுக்கிட்டு இப்போ கல்வி, வரி ஒதுக்கி உரிமை, இந்த மாதிரி சின்ன சின்ன அதிகம் எல்லாமே இங்க கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு தேசிய இனங்களும் தனித்தனியா வளரும். அது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வளரும். ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத இந்தியாவுடைய அடிப்படை இது நம்ம கோட்பாடே இந்தியாவுடைய மற்ற நாடுகள்லாம் எவ்வளவோ ஒற்றையாட்சி முறைக்கு ரஷ்யா சோவியத் ஒன்றிய வந்தது சார். இப்போ தமிழ்நாட்டை தாண்டி இந்த மாநில சுயாட்சி அப்படின்ற கோரிக்கை வேற மாநிலங்கள் ஏதாவது ஒழிக்குதா? இப்ப என்னன்னா பிரச்சனை அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் 29 மாநிலங்களுக்கும் இருக்கணும். அப்ப அந்த அந்த குரல் அப்படிங்கிறது வேற மாநிலங்களிலிருந்து வருதா? பெரும்பாலும் அந்த கோரிக்கைகள் வருவது இல்லை. ஏன்னா ஓரளவு நிதி தரலங்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும் கூட அந்த மாநில நிதி தரல அந்த மாதிரி தான் சொன்னாங்க இல்லையே. இந்த ஒரு அதிகாரத்தை பெரிய மாநிலங்கள் யாரும் பல மாநிலம் எழுப்புறது இல்லை. திமுக இந்த கோரிக்கையை வந்து ஏற்கனவே அவங்களுடைய கட்சியின் கொள்கைகள் அது ஒண்ணு. அண்ணா வந்து இந்த கோரிக்கை சொல்லும்போது இது அரசியல் கட்சி கோரிக்கை அல்ல, அரசியல் கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த கோரிக்கை திமுக அப்பப்ப எழுப்புறது காரணம் இப்போ தேசிய அளவுல ஸ்டாலினை அவர் இந்தியா கூட்டணிக்கு அவர் தலைவரா போடலாம்னு சொல்லி காங்கிரஸ் உள்ள சில தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தை இவர் எழுப்புறது வந்து அவர் ஒரு தேசிய அளவுல அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை அளிக்கும் சொல்லி திமுக இவர் நினைக்கலாம். அதன் அடிப்படையில இப்போ கடைசி தீர்மானத்தை இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்தி திணிப்புன்ற கோரிக்கை அந்த அந்த வாசகம் அப்படிங்கிறத மற்ற மாநிலங்கள் எப்படி பார்க்கும் சார்? தமிழ்நாட்டில் இதை வேற மாதிரி திசை திருப்பி இந்தி திணிப்புன்னு சொல்றாங்களே, இது மற்ற மாநிலங்கள்ல எப்படி சென்று சேரும்? மாநில சுயாட்சிக்கான அடிப்படை காரணமா இதை வைக்கும் போது அது நீர்த்து போகும் இல்லையா மற்ற மாநிலங்கள்ல போகும்போது? ஆமா, மற்ற இந்தி திணிப்புங்கிறது வட மாநிலங்கள் அது பிரச்சனையே கிடையாது. அவங்க பல இடங்கள்ல மாத்திட்டாங்க. தாய்மொழிய பெரும்பாலான மக்கள் பேசுறாங்க. தென் மாநிலங்கள்ல கர்நாடகத்துல கொஞ்சம் பிரச்சனை இப்பதான் வருது. நம்மளை பார்த்து அவங்க வராங்க. கேரளாவில் இருக்கு, அவங்களா இருக்கு. மற்றபடி இது வந்து அவங்களும் மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கு. அதுவும் அன்னைக்கு கமலஹாசன் வந்து பார்லிமெண்ட் பேசும்போது கூட சொன்னாங்க, மொழி போருங்கிறது மாதிரிலாம் கிடையாது, டெக்னாலஜி எல்லாம் மாத்திட்டுன்னு சொன்னாரு. அதனால இந்தி திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அது பெரிய பிரச்சனையாகவோ அரசியலுக்கு வசதியாகவோ இருக்கலாம் ஒழிய தேசிய அளவில் வந்து அந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவில் ஏற்படுமாங்கிறது தெரியும். மீண்டும் வர்றேன் சார், ஆதித்தன் சார், மீண்டும் வர்றோம் சார். இப்போ ஏற்கனவே கல்வி பட்டியல் மாநில பட்டியல் இருந்தது, அது பொதுப்பட்டியலுக்கு போகுது. அது உரிமையை புடுங்குற மாதிரி தானே. இப்போ இந்த ஒரு அடிப்படை வாதத்தை வச்சாலே இது சரியோ அப்படின்ற மாதிரியான வாதம் வருது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
நீங்கள் இதுக்கான பதிலை ஆதித்தன் சார் அண்ணன்ட்டையோ இல்லைன்னா நண்பர் ஜெயக்கண்ணன்ட்டையோ கேளுங்க. மாநில பட்டியலிருந்து அதை வந்து கன்கரன்ஸுக்கு கொண்டு போனது யார்? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, இன்றைக்கி கம்பு சுற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பிஜேபியோட 6 வருஷம், அதுக்கு முன்னாடி இதில் தேவகவுடா அதில் ஒரு 3 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. நீங்கள் அதுக்கான கேள்வி கேட்டீங்க. வழக்கம் போல் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக பாணியில் அதுக்கு பதிலை சொல்லாமல் சகோதரர் ஜெயக்கண்ணன் வேறு விஷயத்துக்கு போயிட்டார். இதில் முக்கியமான விஷயம், சகோதரர் ஜெயக்கண்ணன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நம்ம நீதியரசருடைய கமிட்டி போட்டிருந்த ராஜமன்னார் கமிஷன், சர்க்காரியா கமிஷன், வெங்கடாச்சலையா கமிஷன் இப்படின்லாம் போட்டு அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு கிளம்பி வருது. அவங்களுக்கு எலெக்ஷன் போது வேறு அவங்களுக்கு நாங்கள் இன்னதை சொல்லி ஜெயிப்போம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு பாயிண்ட் இல்லை. தமிழகத்தில் ஒரு அமைதியின்மையை, ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனை, சொசைட்டி முழுக்க ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான சுச்சுவேஷனை திராவிட முன்னேற்ற கழகம் கிரியேட் பண்ணுது. 5000 ரூபா கொடுத்தும் அது எடுபடலை. அந்த 5000 ரூபா கொடுத்து எடுபடாமல் போனதுனால இப்போ திரும்பியும் நீங்கள் வந்து மோடியை நீங்கள் ஒரு வில்லனாக காமிக்கிறதுக்கும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் அதை தாண்டி இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுனால இவங்களுக்கு நேத்திக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 1500 ரூபா பென்ஷனை 2000 ரூபாயை அறிவித்தோம். மாற்றுத்திறனாளிகள் வந்து மிக கடுமையாக போராடுறாங்க. மாற்றுத்திறனாளிகளை தரன்னு போய் இழுத்துட்டு போய் பஸ்ஸில் ஏற்றுறாங்க. பெண் போலீஸ் இல்லாமல் ஆண் காவலர்களே பெண்களை குண்டு கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போனதெல்லாம் நம்ம நேற்றுக்கு வேறு தொலைக்காட்சிகள்லையும் பார்த்தோம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது குடிகாரர்களால் பிரச்சனை, போதை வஸ்துகளால் பிரச்சனை, ரவுடிகளால் பிரச்சனை, திமுக காரர்களால் பிரச்சனை, இப்படின்னு வரிசையாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு அவர் ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸில் தமிழக முதல்வர் பக்கம் தமிழக அரசினுடைய முதல்வர் பார்த்து கொண்டிருந்தாலும் மாநில சுயாட்சின்ற இந்த கோரிக்கையும் பேரலா வைக்கிறாரு. அப்படிதானே நீங்க அவங்க இன்னைக்கு நேற்றுக்கு வைக்கலீங்க, இதை பார்க்கணும் அவங்களுடைய ஒரு பக்கம் பார்க்குறாங்க, இதையும் அப்படியே கோரிக்கையாக வைக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு பொய்க்கு ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்கிறேன் உங்களுக்கு. மாநில சுயாட்சி பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரிகள் கூட அடுத்தடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டு வருகின்றன. இப்போ நீங்கள் சொன்ன கல்வி இதெல்லாம் இது சேர்ந்து அதில் நிதிக்குழு இதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயமா அவங்க சொல்கிறது தொகுதி வரை மறுசீரமைப்புங்கிறாங்க. இவங்க போன வருஷமே அதுக்கான இல்லாத ஒரு விஷயத்துக்கு போன வருஷமே ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. மறுசீரமைப்பு எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கா? அதை பற்றி எங்கேயாவது டிஸ்கஷன் வந்துதா? இல்லை எங்கேயாவது ஒரு அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு பேசாமல் செய்ய முடியுமா? இது வந்து திசை மாற்றும் டாக்டிக்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா உருவாக்கி சொல்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தா கூட இறுதியான முடிவு எலெக்ஷன் கமிஷன் தானே எடுக்குது. அப்ப மாநில அரசினுடைய உரிமை, மாநில அரசினுடைய பரிந்துரை அப்படிங்கிறது அங்கங்கே இல்லை அதெல்லாம் கரெக்ட். அல்டிமேட் டெசிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து மோடி போய் எலெக்ஷன் கமிஷனில் உட்காந்தோ இல்லைன்னா இப்போ எங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற நிதின் நபீனோ போய் எடுக்கிறது கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. டிஎன் சேஷன் எலெக்ஷன் கமிஷனராக வர வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அது வந்து காங்கிரஸோட ஒரு அங்கம்ங்கிற மாதிரி தான் திமுகக்கு எப்படி இங்கே பல்வேறு பத்திரிகையாளர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு அங்கமாக வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி தான் வந்து எலெக்ஷன் கமிஷனே பார்க்கப்பட்டது. டிஎன் சேஷனுங்கிற ஒரு மனிதன் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு உலகத்துக்கு தெரிஞ்சுது. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் போய் அந்த மாதிரிலாம் யாரும் எந்த விளையாட்டும் பண்ண முடியாது. அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அவங்க வைப்பாங்க. அவங்க 1000 குற்றச்சாட்டு, உச்சி குடிமை மன்றம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம் உச்சநீதிமன்றத்து மேலேயும் பல்வேறு அமைப்புகள் மேலேயும்னா, இந்த மாதிரி ஒரு காஸ்டிஸ்ட் ஒரு ரேசிஸ்ட் கமெண்ட்டை வந்து நீங்கள் ஜுடிஷியரி மேலேயே வைக்கும்போது அப்படி சொல்கிறவங்கள பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். உச்சி குடிமை மன்றம்னு சொல்கிறது ஜுடிஷியரை இழிவுபடுத்தும் ஒரு வார்த்தை. நீங்கள் அவங்க நேர்மையாக செயல்படல, காஸ்டிஸ்டாக இருக்காங்க, பயாஸ்டாக இருக்காங்க, ஆன் மெரிட்டில் பேப்பர் நான் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி என்னால் ஒரு 1000 உதாரணங்கள் திமுகவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், டைவர்ஷனல் ஸ்டாட்டிக்ஸ் சொல்ல முடியும். நீட்டை நாங்கள் ஒழிச்சே தீர்வோன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைக்கலை. எங்களை கேட்டால் நீங்கள் போராட்டம் நடத்தினீங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் போராட வேண்டியதை நீங்கள் அரசியலாக்கினீங்க. அரசியலாக்கிட்டு உங்களுக்கு அதுக்கான பதில் இல்லை. இவங்க எல்லாமே ஆரம்பிப்பாங்க, அதில் வந்து சிந்திச்சு எதையுமே செயல்பட மாட்டாங்க, மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட பார்ப்பாங்க. இப்போ இதில் வந்து மொழியை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழைமட்டையை கொளுத்த பார்க்குறாங்க. இப்போ அந்த வாழைமட்டை இது வாழைமட்டையாக இருக்கிறதுனால பிடிச்சிக்கல. இது வந்து ஒரு காய்ந்த விறகாக இருந்ததுன்னா இத்தனை நேரம் இது பிடிச்சிட்டு பற்றி எரிஞ்சிருக்கும். சொசைட்டியில் ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு திமுக முயற்சி செய்கின்றது. ஒரு குட்டையை கலக்கி அதில் மீன் பிடிக்க பார்க்கின்றது.
அவர்கள் தோல்விகளை மறைமாற்றுவதற்காக திமுக இப்படி ஒரு தவறான அரசியலை முன்னெடுக்கின்றது என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். ஜெயகண்ணன் சார் வரலாறுகள் இருந்து சில சான்றுகளை முன்வைக்கிறாரு. யோசிக்காம சிந்திக்காம செயல்பாட்டுக்கு வருமான்ற ஒரு சிந்தனை கூட இல்லாம வாக்குறுதியை கொடுத்துறீங்க, அதுக்கப்புறமா மத்திய அரசு மேல பழிய போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறிப்பா கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது யாருடைய ஆட்சியில் என்ற ஒரு கான்கிரீட்டான காரணத்தை வைக்கிறார். விளக்கம் கொடுங்க. அதாவது இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து காங்கிரஸோடு நீங்க வந்து கூட்டணியில் இருக்கும் போது தான் வந்தது. நீட் எக்ஸாம் வந்து காங்கிரஸோடு தான் இருக்கும்போது வந்தது. இது மாதிரி எடுத்தெடுப்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே குற்றஞ்சாட்டுகின்ற அண்ணனை போன்றவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை புரிந்து கொள்வதில்லை. அதாவது என்னதான் நாங்க அதிகாரத்தோடு இருந்தாலும் கூட மத்திய அரசில் இருந்து வருகின்ற அந்த அழுத்தத்தை எப்பொழுதுமே மாநில அரசாக, ஏன் ஒவ்வொரு பிரச்சனையிலுமே சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் கூட முழுமையாக அதற்காகத்தான் மாநில சுயாட்சி கேட்கிறோம் என்பதுதான் உண்மை. அது அவர் தெளிவாக, அதாவது நான் என்ன சொல்றேன், அவருடைய கேள்வியிலேயே அது பதில் இருக்கு. நீங்க சொல்றீங்க இல்லையா, இது வந்து மாநில பட்டியல்ல இருந்து ஏன் பொதுப்பட்டியலுக்கு போனதுனால மாநில அரசினுடைய அதிகாரங்கள் என்பது, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சின்னு அவரே தான் சொல்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் காங்கிரஸா இருந்தா என்ன, பாரதிய ஜனதாவா இருந்தா என்ன, மாநிலத்தின் உரிமைகளை மதிக்காத பொழுது அது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அந்த சூழலில் இப்பொழுது எழுந்திருக்கிற மாநில சுயாட்சி என்பதை நீங்க சொல்றீங்கல்ல, மாநிலத்தில் செய்த சாதனைகளை பற்றி கேட்க முடியாமல் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் எடுக்கிறாங்களா? அப்படி கிடையாது, அப்படி அவசியமும் அல்ல. ஏனென்றால் மாநில கட்சிகள் என்றும் மாநில நலன்களை மட்டும் பேசுகின்ற கட்சி மட்டும் இல்ல, தேசிய அளவில் இருக்கக்கூடிய தத்துவம் சார்ந்த கொள்கை சார்ந்த பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் மாநிலங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருந்தால் கூட நாளைக்கு கர்நாடகாவில் நடக்கின்ற தவறுகளை மாநில கட்சியாக சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கும். மேற்கு வங்கத்தில் நடைபெறக்கூடிய மத்திய அரசினுடைய அத்துமீறல்களை நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்பது அனைத்து மாநிலங்களுக்குமானது தானே தவிர தமிழ்நாட்டிற்கு மட்டுமானது அல்ல. ஜெயகண்ணன் சார் என்ன ஒரு ஜெயராமன் சார் என்ன சொல்றாருன்னா, முதல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மாணவர்களுக்கான சலுகைகள் கொடுக்கக்கூடியது, வரக்கூடிய நிதியை சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்துறது, குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, மாநில அரசினுடைய நிதி நிர்வாகத்தின் பால் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டு தேசிய பிரச்சனைக்கும் தேசிய விஷயங்களுக்கும் குரல் கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தானே, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வரல இல்ல. இப்ப நீங்க சொல்றதுன்றது யாது முறை யாவரும் கல்வின்னு வச்சுக்கலாம், ஆனா இங்க மாநிலத்திலேயே பிரச்சனை இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்ற அந்த, நான் சொல்றேன், தமிழ்நாட்டின் மேல உண்மையான ஒரு அக்கறையோடு தமிழ்நாட்டின் நலன்களில் செயல்பாடுகளை செய்துவிட்டு இது போன்ற கேள்விகளை எழுப்பினால் நாமும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி குறித்த பிரச்சனையா இருக்கட்டும், இந்தி தொடர்பான ஏதாவது பிரச்சனைகளா இருக்கட்டும், எப்பொழுதுமே மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு பாராமுகமாக பேசுகின்ற அரசாக இருக்கிறது. இது குறித்து பேசினால் உடனே திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய நீரோட்டத்தில் கலப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் மாநில உரிமைகளுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட கட்சி என்பது மாநிலங்களின் நலன்களுக்கு முக்கியத்துவத்தையும் அதே நேரத்தில் மாநிலங்களின் சுயாட்சியின் வாயிலாக மத்தியில் கூட்டாட்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலம் தொட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தமிழ்நாடு அரசு என்பது நீங்கள் நினைப்பது போல தமிழர்களுக்கு மட்டுமான அரசா இல்லை. தேசிய அளவில் பாத்தீங்கன்னா திராவிட என்ற கட்சியில் பேர் இருந்தா கூட தேசிய அளவில் சிந்தனை இருக்கின்ற காரணத்தால் தான் உங்களுக்கு இன்றைக்கு தேசிய அளவில் மற்ற மாநிலங்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அது குறித்து காத்திரமாக எதிர்வினையாற்ற முடிகிறது என்பதுதான் உண்மை. இந்தியா முழுமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் தேவைப்படுகின்றன. அது மாநில கட்சி என்று நீங்கள் சுருக்க முடியாது. தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகின்ற கட்சியாக, மாநில கட்சியாக என்றாலும் தேசிய அளவில் முக்கியத்துவம் உள்ள கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்குகிறது என்பதுதான் உண்மை. ஜெயராமன் சார் கூடுதல். ஒரு விதத்தில் நான் இப்பொழுது திமுகவிற்கும் ஜெயக்கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பிரிவினைவாதம் பேசிய, நாங்கள் பிரிந்து போவதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றது என்று சொல்லி அரசியல் ரீதியாக மிரட்டி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ நாங்கள் வந்து இந்த நாடு ஒன்று, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீதி மாநிலங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது இது பிஜேபியின் சித்தாந்தத்திற்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கின்றேன். அதற்காக நான் அவர்களை வரவேற்கின்றேன், மனமாற பாராட்டுகின்றேன். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவர்கிட்ட எனக்கு பதில் வாங்கித்தாங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை இவர்கள் ஏன் வீணடிக்கின்றார்கள்? இதெல்லாம் கேள்வி கேட்டாதான் மாநில சுயாட்சி சொல்லிட்டாருங்களே. அது 2010 கூட கருணாநிதி முதல்வராக இருந்த பொழுது எஸ்சி மக்களின் மேம்பாட்டிற்காக வழங்கப்பட்ட இந்த தொகையை இலவச கலர் டிவி வாங்கிறதுக்காக கொடுத்து அப்போ இருந்த எஸ்சி கமிஷன் சேர்மன் காம்ப்ளே மெட்ராஸ் வந்து பேட்டி கொடுத்தாரு. உடனே கருணாநிதி அவர்கள்
நேரடியாக பதில் சொல்லாமல் இதை பற்றி நான் சோனியா காந்திக்கு புகார் அளிப்பேன் என்று சொல்லி மிரட்டினார் அவரை. இப்போவும் திரும்பி அதே தான் அவங்க செய்கிறாங்க. அதனால் இவங்க ஒரு குடும்பம் ஊதாரித்தனமாக செலவு, குடும்பத் தலைவனோ குடும்பத் தலைவியோ ஊதாரித்தனமாக செலவு பண்ணால் அந்த குடும்பம் எப்படி உருப்படாதோ அதே போன்று தான் திராவிட முன்னேற்றக் கழகமானது இங்கே வெட்டி விளம்பரத்திற்காக செலவு செய்துவிட்டு பழியை மத்திய அரசின் மீது போடுகின்றார்கள். இதையும் அவர்கிட்ட கொஞ்சம் விளக்கம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆதித்தன் சார், இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களாக வரக்கூடிய கருத்துக்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி செலவிடப்படக்கூடிய வழிமுறைகளும் எல்லாமே முரணா இருக்கே சார். பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? திமுக ஆட்சியினுடைய நிதி நிர்வாகம் இந்த மாநிலத்துக்கு அந்த கண்ணோட்டத்தை மட்டும் தான் செயல்படுறாங்க. மத்திய அரசோட நிதி நிர்வாகம் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து செயல்படுறாங்க. இது இப்ப அப்பாறு மத்திய அரசு எடுக்க முடியல ஒவ்வொரு மாநிலத்துக்குமான வேறுபாடு இருக்குது. இப்ப நம்ம இவங்களே எங்களுக்கு குறையா கொடுக்காங்க, கூட கொடுக்கான்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பின்னால கிடக்குற மாநிலம் கை தூக்கி விடுறதுக்காக அங்க அதிகம் கொடுக்கும். பீகார்னா பின்னால கிடக்கு, ஊபி பின்னால இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு அப்படி சொல்லுது. அதை இங்க அது அரசியல் ரீதியா நம்ம பாக்கணும். ஏன்னா நாங்க எல்லா வகையில முன்னுக்கு வந்துட்டோம் அப்படின்னு எங்களை அந்த நிதியை குறைஞ்சி எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு அரசியல் ரீதியா பாக்குறாங்க சொல்றாங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே தனிப்பட்ட முறையில நிதி ஒரு சுமூக உறவு இருக்கத்தான் செய்யுது. இப்படியே வெளியே நிதி தரலம்பாங்க. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், பிரதமர் மோடி அவர்களே குஜராத் முதலமைச்சரா இருக்கும்போது என்ன சொன்னாரோ அதே இப்போ அவரு அதை சொல்லி இப்போ வற்புறுத்தல அவர் பிரதமராக. ஏன்னா எல்லாருமே அரசியல் எல்லாம் சொல்லிடுவாங்க, ஆட்சி பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். எப்படி நிர்வாகம் ஆட்சி அவங்களே சொந்தமா ஆட்சி பண்ணும் போதுதான் நிர்வாகம் தெரியும். இப்ப நீங்க அந்த கல்வி பொதுப்பட்டியல் எவரி நெருக்கடி காலத்துல இந்திரா காந்தி அந்த இதை அங்க தூக்கிட்டாரு, மத்திய அரசு கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு திமுக அதை அதே காங்கிரஸோட மீண்டும் ஆட்சி வந்தாலும் அதை திருப்பி வாங்க முடியல அவங்களால. சரி, இவங்க மட்டும்தான் வாங்க முடியும், எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாதான். இப்போ மற்ற மாநிலங்களும் அதை சேர்ந்து யாரும் எடுத்த மாதிரி தெரியல. அதனாலதான் சொல்றேன், இப்போ இது மாநில சுயாட்சி தீர்மானம் திமுக அடிப்படை கொள்கை. அதனால அப்பப்போ வற்புறுத்தி தீர்மானம் போடுறாங்களோ இல்லையா, இதோ எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்த மாதிரி மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கணும், மாநில அரசு என்ன அதிகாரம், ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகிட்டோம் சுதந்திரம் அடைஞ்சு. இதுக்கு பிறகு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பிறகு நம்ம எப்படி மாறணும், அதை மத்திய அரசு ஒரு மீட்டிங் நடத்தி அன்அபிஷியல் அரசியல் கலப்படம் இல்லாம ஒரு மீட்டிங் நடத்தி எல்லா மாநிலத்திலும் கருத்து கேட்டு இவங்க கருத்து அவங்க கருத்து சொன்னாங்கன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். அரசியலுக்கு உதவும். ஆயிட்டா சார், இப்ப கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு வரணும்னா காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு தான் செய்ய முடியுமா அப்படின்ற அதுக்காக வரணுமா? தமிழ்நாட்டுல மட்டும் எடுக்கலையே, இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டாங்க. மத்த எல்லா ஸ்டேட்டும் எப்படி கொடுப்பாங்க? எத்தனை ஸ்டேட் கொடுக்க மாட்டாங்க. அவங்கதான் அதுக்கு பிறகு எத்தனை முறை அவங்க ஆட்சி இருந்தா கொடுக்கவே இல்லையே, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வாக்குறுதியா கூட கொடுக்கலாமே சார். இப்போ காங்கிரஸ் இல்ல சார், ஒரு வாக்குறுதியா கூட கொடுக்கலாமே. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கல்வி மாநில பட்டியலுக்கு வழங்கப்படும், வாக்குறுதி அளிக்கிறோம், காங்கிரஸ் வாக்குறுதி கொடுக்கலாமே. திமுக அதை வழிமொழியலாமே. இங்க நாடாளுமன்ற தேர்தலின் போது அது பெரிய வாக்குறுதியா கொடுக்கலாமே. சொன்னா திமுக மட்டும் இல்ல, எல்லா மாநில அரசுகளும் வரவேற்கும். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவோட ட்ரம்ப் வந்த பிறகு கல்வியை ஃபுல்லா மாநில பட்டியல மாத்திட்டாங்க. மாத்தியாச்சு, பெடரல் ஒண்ணு கிடையாதுங்க. அது மாதிரி ஏன்னா இது இப்போ டெக்னாலஜி வளர வளர எந்த பிரச்சனையும் தான் மத்திய அரசு தலையில அது எல்லை பாதுகாப்பை பார்க்குமா, ராணுவத்தை பார்க்குமா, டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி நிதியை பார்ப்பாங்களா, நம்ம ரூபாய் மதிப்பை பார்க்கலாம். அதைத்தான் அவங்க தலையை காட்ட முடியும். இதெல்லாம் உள்ளுக்குள்ள முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கிற மாதிரி நம்ம அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பேச முடியும். அரசியல் ரீதியா பேசினா அது ஒத்து வராது. அப்படிதான் பேசணும். அந்த வகையில காங்கிரஸ் விட்டா திமுக மட்டுமா எல்லா ஸ்டேட்டும் வரவேற்பாங்க. வேண்டான்னு எந்த ஸ்டேட்டும் சொல்லுவாங்களா சொல்லுங்க? கல்வியை மாநில எந்த ஸ்டேட்டும் சொல்ல மாட்டாங்க. மாநில பட்டியல் கட்டாயம் வரவேற்பாங்க. ஆனா அதை ஒருத்தர் மட்டும் சொல்லும் போது ஒரு கை ஓசை எங்க எதிரொலிக்கும் அது அரசியல் ரீதியா தான் பார்க்கப்படும். அப்ப அதுக்கு திமுக தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு இந்தியா ஃபுல்லா எல்லா மாநில முதல்வர்கள்ட்ட ஒரு கருத்து பரிமாற்றம் நடத்தணும் சொல்லியிருக்காங்க. தீர்மானத்தை அனுப்புறேன்னு சொல்றாங்க. அனுப்புறவரை விட்டுறாங்க. பல விஷயங்கள்ல திமுக நம்ம மட்டும்தான் இங்கதான் அந்த குரல் எழுப்புத ஒழிய அகில இந்தியாவில அந்த குரல் போய் சேர்றது இல்லை. அதுக்கு முயற்சி எடுக்கணும். அவங்க எம்பிக்கள் 40 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நேரடியா தூதரை அனுப்பி அந்தந்த முதலமைச்சரை பார்த்து நேரடியா பார்த்து வாங்கினால்
ஓரளவு அந்த பிரச்சனைகள் தீவிரத்தை அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. சரி ஜெயகண்ணன் சார், இப்போ கல்வி பிரச்சனையும் இன்னும் பல பிரச்சனைகளையும் சொல்ற நீங்க இங்க இருக்கக்கூடிய, அதாவது சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு பெரிய யூனிட் ஏ யூனிட் போடுறாரு, அதை தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை தமிழ்நாடு அரசு என்ன செய்தது அப்படின்ற கேள்வியும், அது ஆந்திராவுக்கு போறதுக்கு விட்டுட்டாங்களே அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா திமுக மத்திய அரசினுடைய செயல்பாடுகளும் மாநில அரசை வஞ்சிக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு தேர்தல் நேரத்தில் வைக்கிறீங்களே அப்படின்ற கேள்வி திமுக தரப்புல கேள்வியா வருதே. அதாவது மத்திய அரசு அது திட்டங்கள்ல நிதி ஒதுக்குறதா இருக்கட்டும், மற்றபடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு தமிழுக்கு என்று நிதி ஒதுக்கும், அதுலலாம் கவனம் செலுத்துறதே கிடையாது. அதை விட்டு இந்திக்கு அதிகமான நிதி ஒதுக்குவது, சமஸ்கிருதத்துக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்குவது. சுந்தர் பிச்சையுடைய நிறுவனம் ஆந்திராவுக்கு வந்ததற்கான காரணம் அவர்களுக்கே தெரியும். மத்திய அரசினுடைய பரிந்துரையின் காரணமாக சந்திரபாபு நாயுடு அங்கு கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பதால் அங்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த நிறுவனம் வரக்கூடாது என்று ஏதாவது செயல்பட்டார்களா? இன்னும் சொல்ல போனால் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பே கணினி நிறுவனங்கள் வருவதற்கும் அது தொடர்பான டைட்டில் பார்க் என்ற நிறுவனம் அமைவதற்கும் கலைஞர் காரணமாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக இருந்தது என்பது உண்மை. இன்றைக்கு சுந்தர் பிச்சை போன்ற இளைஞர்கள் உலக அளவில் கணிப்பொறியில் சாதித்திருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட அந்த அடித்தளம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசு செய்த பெருமைகளை பத்தி சொல்லாம மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுடைய செயல்பாட்டை விமர்சித்து தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க வேண்டிய அவசியத்துல இருக்காங்களா? உண்மை அதுதானே. மத்திய அரசு அந்த மாதிரியான ஒரு பாராமுகமும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது செலுத்துகின்ற அந்த எதிர்வினை ஆற்றுகின்ற எதிர்மறையான போக்கையும் தான் கண்டிக்கிறோம். அதற்காகத்தான் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற எப்பொழுதுமே அந்த தத்துவத்தை கலைஞரிலிருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து வருகிறது. பெருமைகளோ நல்ல செயல் திட்டங்களோ மக்களுக்கு செய்யல அப்படிங்கறத ஜெயகண்ணன் சார் வழிமொழிகிறாரா? எதுவுமே மத்திய அரசு என்பது தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை இதுவரை முழுமையாக நிறைவேற்றியதே கிடையாது. தமிழ்நாட்டு மாநில அரசு கேக்குறேன், மாநில அரசு மக்களுக்கான திட்டங்களை சொல்லல செய்யல அப்படின்றத திமுக ஒத்துக்குதா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளங்கை நல்லிக்கலி என்பது போல நம்முடைய திட்டங்கள் என்பது மக்களுக்கான திட்டங்கள். அதனாலதான் ஒருமித்த கருத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார். ஒரே ஒரு உதாரணம் சொன்னாரு, SC/ST பணத்தை எடுத்து நீங்க எப்படி எதுக்காக செலவு பண்ணீங்க கருணாநிதி காலத்துல, இப்போ கொடுத்திருக்கக்கூடிய 6560 கோடிக்கும் அதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. நிதி நிர்வாகம் இந்த நிலைமையில இருக்கும்போது மத்திய அரசு தான் நான் குற்றம் சொல்லுவேன் அப்படின்றது எப்படி சார்? மத்திய அரசினுடைய அந்த நிதியை திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக கலைஞர் ஆட்சி காலத்தில் கலர் டிவிக்கு செலவு செய்தது என்றும், தற்பொழுது வந்த தொகையை மகளிர் உரிமை தொகை செலவு செய்த குற்றச்சாட்டு இருப்பது உண்மைதான். இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகள் தான் பதில் சொல்ல வேண்டும். நான் திமுக ஆதரவாளர் மட்டுமே, அரசியல் விமர்சகர் அடிப்படை அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார், உங்களுடைய இறுதியான கருத்து, இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக அரசு தமிழக மக்கள்கிட்ட சென்று சேர்ந்து வாக்குகளாக, அது திமுகவின் வாக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்பது கடந்த 5 ஆண்டு காலம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதிலும், குறிப்பாக மிகப்பெரிய அதாவது மத்திய அரசு நிதி தராத சூழலிலும் கூட வெற்றிகரமாக இந்த 5 ஆண்டுகளை ஆட்சி பொறுப்பில் இருந்து செய்ததே சாதனையாகத்தான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. சரி சார். ஜெயராமன் சார், இப்போ இந்த வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளால் திமுக அடையக்கூடிய நன்மை என்ன? சார் 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 நான் இங்க கேட்டிருக்கேன் சார், ஜெயகண்ணன் சார், ஜெயராமன் சார்ட்ட கேட்டிருக்கேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு செய்த நன்மைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தாண்டி தீமை தான் அதிகம். நான் உங்களுக்கு 2-3 உதாரணம் சொல்கிறேன். தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டிய, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்க வேண்டிய ஒரு போர்ட், கப்பல் துறைமுகம், அது விழிஞம் போர்ட் கேரளாவுக்கு போய், கேரளாவில் அந்த துறைமுகம் இப்போ மோடி தான் போய் தொடங்கி வச்சார். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டியது அங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டரில் போய், அதற்கு அன்றைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒற்றை காரணத்தால், ஒரு கொச்சையான பழமொழி சொல்கிறேன், மகன் தெத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணுங்கிற கதையா, இவங்க எடப்பாடி ஆட்சியில் தமிழகத்திற்கு நல்லதே நடந்து விடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டிய ஒரு துறைமுகத்தை விரட்டி எடுத்து கேரளாக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ கேரளா மத்திய அரசு அடிமையா? நம்பர் 1. நம்பர் 2, தற்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு பெற்றுத்தந்தார். எய்ம்ஸை கொண்டு வந்தோம், ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினோம், காவிரி மேலாண் வாரியம் அமைத்தோம். இது 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் நடத்துவது போன்று கொண்டு போகும்போது தமிழகத்திற்கு ஏற்பட்ட நன்மைகள். மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்தது என்ன?
மோதல் போக்கை கடைபிடித்து தமிழகத்தை வஞ்சித்து நாம் ஏதாவது திட்டம் கொண்டு வந்தோம்னா இவங்க ரொம்ப கொச்சையாக அருவருப்பாக பேசுகிறாங்க. எடுத்ததுக்கெல்லாம் பாப்பார பைய ஆரியன், இவங்க வந்து ஆரிய கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் திட்டம் என்று கொடுமையாக மக்கள் மத்தியில் ஒரு விஷவிதையை விதைத்து கொண்டு அருவருப்பான அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் வருத்தமான உண்மை. மிக்க நன்றி 3 விருந்தினர்களுக்கும். அதாவது கல்வி மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலாக மாற்றப்பட்ட அந்த சந்தர்ப்பம், அதன் பிறகு அதற்கான மீண்டும் பழைய இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையா, முயற்சிகள் எந்த அளவுக்கு செஞ்சாங்க அப்படின்ற பல கேள்விகளும், இந்த நேரத்தில் மாநில சுயாட்சி அப்படின்ற கோரிக்கை வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு தேவை என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதும், மாநில அரசனுடைய தனித்திறமையாக முழுமையாக செயல்பட்டு விட்டதா, நிதி நிர்வாகத்தில் மாநில அரசு குறிப்பாக திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு சுணக்கம் காட்டியிருக்கிறது, எந்த அளவுக்கு நிதி நிர்வாகத்தை சரியாக செய்யவில்லைன்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் இருக்கிற நிலையில் தேர்தல் வரும் நேரத்தில் இந்த குற்றச்சாட்டும் இது மக்கள்கிட்ட சென்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இது வாக்குகளாக திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் அப்படி என்ன அப்படிங்கிறத மக்கள் தான் சொல்லணும். கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி.